ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, நாங்கள் இன்றைக்கி சிவன்மலை கோயிலுக்கு போனோங்க. முருகனை தரிசனம் பண்ணலான்ட்டு. நாங்கள் திருப்பூருக்குள்ளே தான், சிவன்மலைக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். இருந்தாலும் நாங்கள் அடிக்கடியெல்லாம் போகிறது கிடையாது. நேரம் கிடைக்கும்போது தான் போகிறது. நாங்கள் போன அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதாவது நேற்று போனோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா விசேஷம், நிறைய கொஞ்சம் கும்பலாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்தது. நாங்கள் போனது கொஞ்சம் மதிய நேரங்களா, அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க பக்கம் ஹீட்டு கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி தரையில் காலை வச்சோம்னா கால் பொசியும், அவ்வளோ சூடு. வண்டியில் மேலே ஏறும்போது அந்த மலைப்பாதைகள் அதிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் வீடியோ எடுக்கத்தான் முடியல, எடுக்கலை. அதனால் மேலே ஏறி உள்ள சரௌண்டிங் அதை சுற்றி கிரிவலப்பாதையிலேருந்து வேடிக்கை பார்க்குறதுக்கான அந்த சுற்றுறதுலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். அழகழகாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. அதனால நாங்கள் வீடியோ எடுக்கலை. இந்த பக்கம் தான் எங்கள் வீடு இருக்குது, பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் இருக்குது. அதை அப்படியே நின்று பார்த்து பேசிட்டு அப்படியே நடந்துகிட்டு இருந்தோம். மதிய நேரமாக அந்த வெயிலில் யாருமே வரலைங்க. நாங்கள் தான் அப்படியே அலைஞ்சிட்டு இருந்தோம் அந்த வெயிலில். மற்றவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க. பாப்பாக்குள்ளே சுற்றி பார்க்கணுன்னு ஆசை, அதனால தான் வெயில்னு கூட பார்க்காம வந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப கம்மிங்க. அவங்க அப்பா முக்கால்வாசி வேலைன்னு போயிடுவாங்க. நாங்கள் தான் தனியாக வருவோம் போவோம். இப்போ அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வரோம் எல்லோரும். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது தோணுனது என்ன தெரியுங்களா? கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரோம். மேலே ஏறி பார்க்கும்போது எல்லாமே நமக்கு கீழே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வருது. நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோன்னு. அடுத்த செகண்ட் ஒன்று தோணுது என்ன தெரியுமாங்க? தட்டி விழுந்தோம்னா எலும்பு கூட மிஞ்சாது, அடியோடு நொறுங்கிடுவோன்னு ஒரு எண்ணம் தோணுச்சுங்க. உண்மை தானே? உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கா எப்பயும்? இன்னொன்றுங்க, நான் ஹைட்டுனா எனக்கு பயம். போவேன், அப்படியே நின்று கீழே குனிஞ்சு பார்க்க சொன்னால் கொஞ்சம் கை காலெலாம் உதறணும். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அதை தான் தோணுச்சு. மேலே வர எவ்வளோ எஃபெக்ட் போடுறோமோ அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை விட பல மடங்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டம் இல்லாட்டி வாழ்க்கையில் எதுவுமே கிடையாதுல்ல. தோணுனதை சொன்னீங்க, திட்டி எதுவும் கமெண்ட் போடுறாதீங்க. லீவு முடிய போகுது. சும்மா அங்கே இங்கே பக்கத்தில் அப்படியே போயிட்டு வந்துட்ருக்கோம். பட்ஜெட்டுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு. இன்றைக்கி சிவன்மலை போனப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸோடு தான் அங்கே போனோம். பாப்பாவுக்கு ரிசல்ட்டு. பாப்பா பாஸ் பண்ணிட்டா. 5th 6th போகிறான். 6th போகிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க ஸ்கூலில் நோட்டீஸ் போர்டில் பார்த்திங்கன்னா அவள் கிளாஸ்லவே ஒரு 4-5 பசங்களுக்கு ஃபெயிலு, ரீஎக்ஸாமினேஷனுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு போன வருஷம் இப்படி பண்ணலைங்க. அவங்க எங்களுக்கு கார்டு மாதிரி இது பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. மற்ற பிள்ளைங்க பாஸாக ஃபெயிலாக எக்ஸாம் எழுதுகிறாங்களான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்ப, இப்போவே இப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்னு தோணுச்சு. நான் நினச்சது என்னன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போவே கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணுறாங்க அந்த குழந்தைங்கள அப்படின்ற விஷயமே எனக்கு நேற்று தான் தெரிய வந்துச்சு. ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும், ஏன்னா சின்ன பிள்ளைங்க, அவங்க பேரண்ட்ஸும் பணம் கட்டி எவ்வளோ இது பண்ணி படிக்க வைப்பாங்க. எல்லோரும் நம்ம வச்சுக்கிட்டு ஒன்றும் குழந்தைங்கள இது பண்ணலை. நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்கள படிக்க வைக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் இந்த LED ஸ்க்ரீன் ஒன்று போட்டிருந்தாங்கங்க. கோயிலுடைய வரலாறு, அந்த ஸ்தலங்கள், அதை பற்றின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதில் ஓடிட்டே இருந்துச்சு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு